உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்துவது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்றும் இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் வரும் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் பீகாரில் குளறுபடிகளை களையாமல் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மேற்கொள்வது ஜனநாயகத்தை அடியோடு குழி தோண்டி புதைக்கும் செயல் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சரிபார்ப்பில் நேர்மையோ வெளிப்படைத்தன்மையோ இல்லை என்றும் ஆதார் பற்றி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பில் உள்ள வார்த்தைகள் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் போது ஆவணம் பெறப்படாது என வெளியிட்ட அறிவிப்பில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆவணம் வேண்டாம் என கூறிவிட்டு பிறப்பிட ஆவணத்தை காட்ட வேண்டும் என கூறுவதால் குழப்பம் நீடிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடத்துவதாக அறிவித்துள்ள சிறப்பு தீவிர திருத்தம் முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதமானது என்றும் ஒன்றிய அரசின் கைப்பாவையாகவும் எதேச்சதிகார போக்குடனும் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது என்றும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் ஆணையம் பாஜக சார்பாக நின்று செயல்படுவதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பீகாரில் நடந்த குளறுபடிகளை சரி செய்யாமல் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடத்துவது வாக்குரிமையை பறிக்கும் செயல் என்றும் தமிழ்நாட்டில் அனைவரின் வாக்குரிமையையும் நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை நிறுத்தி வைக்காவிட்டால் அனைத்து கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சிக்கும் சார்பற்று நின்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.